ஏசப்பாவுக்குள்ள வந்துட்டா பணம் கொடுப்பாங்க, அரிசி கொடுப்பாங்க, சோறு கொடுப்பாங்க, அதெல்லாம் பல போட்டோம். ஏசப்பாவுக்குள்ள வந்துட்டா பொல்லாத மனுஷனுக்கும் நல்ல குணத்தை கொடுத்து வாழ வைப்பார். அல்லேலூயா. என் 17 வயசுல நான் குடிகாரன், சண்டை போடுறவன், பொட்ட பிள்ளைங்க பின்னாடி நாய் சுத்துற மாதிரி சுத்தின்னு கிடக்கிறவன், இன்னும் பின் தெருவில் கஞ்சா விற்கிற கொலகார கூட்டத்தில் கொலை பண்ண வருவியான்னு என்ன கூட்டவங்கிட்ட, சரிடா மச்சான் உனக்காக வராமல் யாருக்கடா வருவேன்னு 17 அந்த ஆட்டம். இப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தேன். எல்லாத்துக்கும் மேலே எங்கள் அப்பா 17 வயசில் இறந்துட்டாரு. நான் 17 வயசு இருக்கும்போது எங்கள் அம்மா வீட்டு கதவை மறிச்சின்னு வெளியே போவாதரா, போனேன்னா இந்த ஏரியாவில் அடிக்கடி பசங்களாம் செத்து போயிட்டு இருக்காங்க, நீயும் தயவு செய்து போவாத, பிரச்சனை ஆகிடும், அவனுங்கெல்லாம் பொல்லாதவனுங்க, குடிகாரனுங்க, சண்டை போடுறவனுங்கன்னொடனே அம்மிக்கல்ல தூக்கின்னு போய் அம்மாவுக்கு மசாலா அரைக்கிறோமா, எங்கள் அம்மா மண்டை மேலே போடுறதுக்கு தூக்கி நின்று இருந்தேன். அப்படி இருந்த மனுஷனை எங்கள் அம்மா இப்போ சொன்ன ஒரு வாக்கு அவங்க வாயிலேருந்து வந்தது, எனக்கு 3 ஆண் பிள்ளைங்க இருக்குது, 3 பிள்ளைங்க என்ன நல்லா பார்த்துக்குது, ஆனால் நான் தங்கி வாழறது என் 3வது பிள்ளை கூட தான் நான் வாழுவேன்னு சொல்கிற அளவுக்கு உயர்த்துது. அம்மா ஐயா நான் ஏதோ கூத்துக்கு பொய்லாம் சொல்ல. என் சின்ன அண்ணன் அமெரிக்காவில் இருக்கிறான், மனைவி பிள்ளைங்களோட அங்கே போயிருக்கிறாங்க, 1 வருஷம் ஆகுது. எங்கள் அண்ணன் கூட்டம், அம்மா டிக்கெட்டு போடுறான் அமெரிக்காவுக்கு வான்னு. எங்கள் அம்மா என்ன தெரியுமா சொல்லிச்சு, எனக்கு அமெரிக்காவும் வேணாம் பேரிக்காவும் வேணாம், நான் இங்கேயே இருந்துட்டு போகிறேன்னுச்சு. ஆமே. கள்ள தூக்கி போட்டு கொல்ல போன அடங்காப்பிடாரி பிள்ளை ஏசப்பா உள்ள வந்து தங்கின உடனே, ஏசப்பாக்கு பிடிச்சதை நான் செய்ய ஆரம்பிச்ச உடனே, இன்னைக்கு எந்த அம்மா என்னை பார்த்தா மிரண்டு ஓடிச்சோ அதே அம்மா என் பிள்ளை என்னை நல்லா பார்த்துக்குவான்ற நம்பிக்கையில என் கூட தங்கி இருக்கிறேன்ட்டு சாட்சி சொல்றான்.